ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு அரண்கதைகள் 1000 நிகழ்ச்சியில் சிவபெருமான் அநீதிக்கு எதிராக அகோர திருவடிவம் எடுத்து பக்தர்களை காப்பாற்றிய கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னொரு காலத்தில் மருத்துவன் அப்படிங்கிற அரக்கன் சிவபெருமானை வேண்டி நடுக்கடலில் கடுந்தவம் செஞ்சுட்டே இருந்தான். மருத்துவாசுரனுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். மருத்துவாசுரன் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய சூலாயுதம் வேண்டும் அப்படின்னு கேட்டான். சிவபெருமானும் சூலாயுதத்தை வழங்கி இதை நீ அநீதிக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சார். ஆனால் மருத்துவாசுரனோ தனக்கு சூலாயுதம் கிடைச்ச மகிழ்ச்சியில் பலரை அச்சுறுத்த துவங்கினான். இந்திர லோகம் போய் அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் விரட்டினான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் வெள்ளை பூக்கள் பூக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்து காணப்படுகிற ஒரு காட்டு பகுதியில் போய் அங்கிருந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் அதாவது திருவெண்காட்டு ஈஸ்வரர்கிட்ட தஞ்சம் புகுந்தாங்க. ஸ்வேதாரண்யேஸ்வரர் தனது அதிகார நந்தியை கூப்பிட்டு மருத்துவாசுரனுக்கு புத்திமதி வழங்கிட்டு வருமாறு அனுப்புனார். ஆனால் மருத்துவாசுரனோ நந்தி தேவரை மதிக்காம சூலாயுத 9 இடங்களில் காயத்தை ஏற்படுத்தினான். இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் தெற்கு நோக்கி உள்ள தனது அகோர முகத்தில் இருந்து உக்கிரமான ஒரு வடிவத்தை எடுத்தார். கருப்பு நிறத்திலையும் 8 கைகளோட கோரை பற்களையும் மண்டை ஓட்டுகளையும் கையில் ஏந்தியவாறு அகோர மூர்த்தியாக தோன்றினார். சிவபெருமானோட இந்த அகோர திருவுருவத்தை கண்ட மருத்துவாசுரன் பயந்து அவருடைய திருவடியை பற்றினான். தன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். சிவபெருமான் மருத்துவாசுரனை மன்னித்து தேவர்களுக்கு மீண்டும் இந்திரலோகத்தை வழங்கினார். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட மருத்துவாசுரன் போல உயிர்களுக்கு அநீதி செய்கிறவர்களை சிவபெருமான் இதே அகோர திருவுருவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டாங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே உள்ள இந்த திருவெண்காடு திருத்தலத்தில் அகோர திருவடிவத்திலேயே நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. தமிழகத்தில் வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அகோர மூர்த்தியான இவர் மாசி மாதம் பூர நட்சத்திர தினத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தோன்றினார். அதனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு மேலேயும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தன்றும் சிறப்பு வழிபாடும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருது. காசிக்கு நிகரான 6 தலங்களில் முதல் தலமான இந்த திருவெண்காடு ஆதி சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது. நால்வராலும் பாடல் பெற்ற இந்த ஸ்தலத்தில் புனித நீராடி அம்பாளை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரக ஸ்தலங்களில் புதனுக்கு உரிய ஸ்தலம் இது. எதிரிகளோட அடக்கு